ஒரு பொருளை விற்கிறதுக்காக பச்சை பொய்யை சொல்றது, பொய்யை சொல்லி சொல்லி விற்கிறது. இப்போ அது சும்மா சாதாரணமாக நடக்குது. ஏமாற்றும் பொய்யும். இப்போ பாருங்க, இந்த மோட்டார் பைக் வாங்கி விற்கிற கடைகள் என்ன பண்றாங்க? ஒருவன்கிட்ட மோட்டார் பைக்கை வாங்கிட்டு போய் அதை நல்லா கழுவி பெயிண்ட் பண்ணி மீட்டரை மாத்துறது, 1,00,000 ஓடினத்தை 40 ஆக்குறது, 45,000 ஆக்குறது சொல்றது. அப்படியே நான் ஒரு ஆள் தான் பாவிச்சேன், ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருந்து அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஒரு டாக்டர் பாவிச்சேன். இந்த காரை விற்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி அதுல நீ உழைக்கிற காசு ஹராம் என்பது ஏனோ தெரியல, மக்களுக்கு விளங்கல. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பாரதூரமான ஹராம் என்னன்னா பொது சொத்துக்களை சாப்பிடுவது. பொது சொத்துன்னு உடனே பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் வார எல்லாரும். ஸ்கூலுக்குள்ள பொது சொத்து இருக்கு. பிள்ளைகள்கிட்ட எக்ஸாம் ஃபீஸ் ஒரு செக்ஷன்ல ஒரு 100 பிள்ளைகள் இருக்கிறாங்க என்றால் அந்த 100 பிள்ளைகள்கிட்ட எக்ஸாம் ஃபீஸ் வாங்கினா அது பொது சொத்து. அதில் ஒரு 50 ரூபாய் அந்த செக்ஷனல் ஹெட் பிள்ளைகளுடைய அனுமதி இல்லாமல் திண்டால் அது பச்சை ஹராம். சிம்பிளா நடக்குது இன்னைக்கு. பொது சொத்து, கிளப்புகள், சங்கங்கள், பொது சொத்துக்களை சில அரசியல்வாதிகள் பொது சொத்துக்களை ஈஸியாக சாப்பிட்டு போறாங்க, சாப்பிடுவாங்க. பின்னால் இருக்கு அதுக்குரிய விளைவு.